நான் திமுகவுல இணைஞ்சதுக்குல இருந்து என்னை தொடர்ந்து வர்ச்சுவலா வந்து ஹராஸ் பண்றாங்க. என்னை வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே தரைக்குறைவா வந்து மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், ட்ரால்ஸ் போடுறதா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா பெரியார் அவர்களையும் மேற்கோளிட்டு இதெல்லாம் கொள்கை தலைவராக பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான தரக்குறைவான செயல்களை செய்யறாங்க. கட்சி தலைமையிலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய வழக்கு பதிவை வந்து முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வையில வைஷ்ணவி அவர்களுடைய இந்த புகார் பற்றிய பார்வை என்ன சார்? வைஷ்ணவி அவர்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை அப்படின்றதுக்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. இவர்கள் தான் சொன்னார்னா தலைவர் தளபதி அவர்கள் மீது புகார் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடிப்படை ஆதாரம் என்ன இருக்கு? அவர் தானே தலைவர். தலைவர் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலைன்னா அவர் தான் சொன்னாருன்னு அர்த்தமா? இத்தனை நாளாக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்போ வந்து ஸ்டாலின் எல்லாத்துக்கும் உத்தரவிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தமா? இல்லை நீங்கள் இங்கே இருக்கும்போது நேரடியாக தலைவர் அவர்களை பார்த்து அவர் சொல்லி தான் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா?